ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 2009ல் எனக்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ங்கிற நோய் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ரொம்பவே டெபிலிட்டேட்டிங் டிசீஸ். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நெக் டவுன் பேரலிசிஸ் ஆயிடுச்சு. எனக்கு கண் பார்வை போயிடுச்சு, கை கால் லிட்ரலி எல்லாமே போயிடுச்சு. 100% டிசபிலிட்டி வந்துடுச்சு. ஒரு 1.5 மாதம் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் மறுபடியும் நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, ஃபிசியோதெரப்பி பண்ணி எல்லாமே. ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரிகவரி ஆகலை. 60% ரிகவரி ஆனால் 40% அப்படியே போயிடுச்சு. 60% இருக்கிறது வர வர குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து என் பையனுக்கு 2 இயர்ஸ். இது டயக்னோஸ் ஆகி 2011ல் வந்து ஐ கேவ் பர்த் டு அனதர் சைல்டு, டாட்டர். பாப்பா பேர் கானா. பாப்பாக்கு 13 இயர்ஸு, பையனுக்கு 18 இயர்ஸ். இந்த 15 இயர்ஸில் வந்து நிறையா கஷ்டங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து பெரிய ரிச் பீப்புள் ஒன்றும் கிடையாது. ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க. நாங்கள் 4 டாட்டர்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ். ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் 4 சில்ட்ரன் டு தேர் பேரண்ட்ஸ். ஸோ அப்பா வந்து ரயில்வேஸில் எம்ப்ளாயி, அம்மா டீச்சரு. இந்த மாதிரி நிறையா வளரும்போதே ரொம்ப கஷ்டம் பார்த்துட்டோம் நாங்கள். சில டைம் சாப்பாடுக்கும் இல்லை, அந்த மாதிரி கஷ்டமும் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி யார் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த மாதிரி நோய் வந்துடுச்சுன்னா மாரல் சப்போர்ட்ங்கிறதே இல்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பையன் யார் பார்த்துக்குவாங்க, அதுவே பெரிய சேலஞ்ச். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யார் பார்ப்பாங்க, என்ன யார் பார்ப்பாங்க? இந்த மாதிரி டிபெண்ட்டாக இருந்தால் பையன் யார் பார்த்துக்குவாங்க? இதெல்லாம் பெரிய கொஷின். ஏன்னா நான் 18 வயசுலேயே எனக்கு ஜாப் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக படிக்கவும் முடியல, ஏன்னா அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நோய் வந்தப்போ என்ன பண்ணலான்னு டிப்ரெஷனில் இருக்கும்போது ஐ ஷுட் நாட் டை, அது மட்டும் டிசைட் பண்ணேன். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா திஸ் I just thought, okay, let's give life another chance. அதுக்கப்புறமா ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் எதுக்கு பண்ணோன்னா, நான் வந்து இந்த 15 வருஷம்ல 18 டைம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். மோர் தென் 3 years ஆஃப் மை லைஃப் இன் திஸ் 15 years ஐவ் ஸ்பெண்ட் இன் ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நான் என்னை விட மோசமாக இருக்கிறவங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எனக்கு ஒரு லெவலுக்கு எஜுகேஷன் இருக்கும். நான் நிறைய இடம்ல வேலை செஞ்சுருக்கேன். பெங்களூரில், பாம்பேயில் நல்ல நல்ல கம்பெனியில் எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். லைக் மிட்சுபிஷி, ஐடிசி, ஆடி கம்பெனி, கார் கம்பெனியில் எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நாங்கள் டிப்ரெஷனில் போனால் நம்ம மாதிரி ஆட்களை யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? யாரோ பெரிய மினிஸ்டர் வருவாங்க, லீடர் வருவாங்க, கடவுள் வருவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது தப்பு. நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னா அது நாங்களே சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஸ்வர்ங்கிறது என்னோட பேர், எங்கிறது குரு, ககனன், கானா, மை ஃபேமிலி. ஸோ நாங்கள் 4 பேர் சேர்த்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஸ்வர்க்கம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்வர்க்கம் இஸ் ஹெவன், நோ? ஸோ ஃபார் த ஹெவன், இட் வில் பி அ ஹெவன் ஃபார் பீப்புள் அரவுண்ட் அஸ். ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். It was mostly started to find solution for the problems that we are facing on a day-to-day life. இப்போ பேஷண்ட்டாக நான் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் கேர் கிவராக அதை விட ஜாஸ்தி பிரச்சனை என்ன ஃபேமிலிக்கு இருக்கும். என்ன எப்படி பார்த்துக்கிறதுன்னு கரெக்டாக. இப்போ நான் வீல் சேரில் இருந்தால் எங்கேயும் ரேம்ப் இல்லை, நாங்கள் எங்கே போக முடியும்? நான் ட்ராவல் பண்ண முடியாது. சரி, நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், நல்ல ஹோட்டல் போகலாம், சாப்பிட்லான்னு. ஹோட்டல்லையும் ரேம்ப் கிடையாது, கரெக்டாக தூக்கிட்டு தான் போகணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எப்போ தூக்குவாங்க 4 பேர் நமக்கு? ஸோ while I'm still alive, you are making me dead, இல்லையா? ஸோ I didn't want that. I wanted to live with dignity and die with dignity. ஓகே, அந்த டிக்னிட்டி எல்லாருக்கும் வேணும், எனக்கு மட்டும் இல்லை. ப்ளஸ் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசியோதெரப்பினா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு நாளைக்கு மினிமம் வீட்டுக்கு வந்தால் 800 to 1000 எடுப்பாங்க.
அதே கிளினிக் போய் அந்த மிஷின் இந்த மிஷின் போட்டால் 2.5 to 3,000 ஆகிடும் மினிமம் சொல்கிறேன். இது வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தெரப்பி எடுக்கணும். அந்த மாதிரி செலவு எப்படி பண்ண முடியும்? இப்போ என்ன வீட்டில் நான் டிசபிள்டாக இருக்கேன்னா சமையல் யார் செய்வாங்க, பசங்க யார் பார்த்துக்குவாங்க? ஓகே, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ லேடிஸ்க்கு ஆச்சுன்னா ஒரு ப்ராப்ளம், அதே ஜென்ஸுக்கு டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னா அது இன்னொரு ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ நிறைய பிரச்சனை இருக்கும் இந்த டிசபிலிட்டியில். டிசபிலிட்டி இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அது டிசபிலிட்டி வெறும் வீல் சேரில் இருக்கிறது மட்டும் இல்லை, கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது ஒரு டிசபிலிட்டி தானே, அது இன்னும் பெரிய டிசபிலிட்டி. ஓகே, அப்போ பேச்சு இல்லாதது, காது கேட்காம இருக்கிறது, இதுவும் பெரிய டிசபிலிட்டி. இந்த மாதிரி டிசபிலிட்டிக்கு எல்லாம் நாங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும்னு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தோம். ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் கவுன்சிலிங். கேன் யூ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஸோ இவங்க தான் நம்ம ட்ரஸ்டீஸு. டாக்டர் அருள் செல்வன் வந்து இஸ் a senior-most neurologist in Royal Care Hospital. Then Vaidya Prasad வந்து he is the legend in Ayurveda field and he has a hospital in Thrissur. டாக்டர் குரு பிரசாத் வந்து அவங்க என்ன கணவர், he works with Cognizant as associate director. அவங்களும் பிஹெச்டி பண்ணி இன்ஜினியரிங் பண்ணி எம்பிஏ அண்ட் ஐஏஎம் கேலிக்கட்டில் படிச்சிருக்காங்க. தினேஷ் வந்து இஸ் அன் ஆண்டர்ப்ரனர், பிஸ்னஸ் மேன். அவங்க குருபாதம் இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குளோபலி வந்து வி ஹவ் மேட் அன் இம்பேக்ட் இன் த லைஃப் ஆஃப் மோர் தேன் 10 crore people. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ வி ஸ்டார்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாக்ஸி சர்வீஸ் ஃபார் வீல் சேர் யூசர்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேம்ப் இருக்கும், டாய்லெட் இருக்கு, இங்கே இந்த ஒயிட் கலர் இருக்கும், வாஷ் பேசின்னு கமோட், அது சோஃபா கம் பெட், சேஃப்டி ரெயில்ஸும் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் பெட் மாதிரி. ஸோ தூங்கிட்டு யூ கேன் ட்ராவல். ஸோ இது மாதிரி டெலிவிஷன், ஹாட் வாட்டர், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தட் எவ்ரிபடி ஷுட் ட்ராவல் வித் டிக்னிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி என்கிற ஐடியாவில். இந்த வண்டிக்கு நிறையா புக்கிங்ஸ் இருக்கும். இட் ஹஸ் கான் டில் சிலிகுரி இன் நார்த் ஈஸ்ட், டவுன் சவுத்தில் கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், பாம்பே, கோவா, வெஸ்ட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட் சைடு ப்ரீவியஸ் போங்க. இது சின்ன வண்டி, சின்ன மினி சாரதின்னு கூப்பிடுவோம். இது வந்து லோக்கல் ட்ராவல்காக கோயம்புத்தூர் உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி. இதில் இல்லை நிறைய வசதி எல்லாம் கிடையாது, பட் ரேம்ப் இருக்கிறதுனால வீல் சேர் உள்ளே போகலாம். வீல் சேர் அங்கே ஹார்னஸ் பண்ணிட்டா, சேஃப்டி ஹார்னஸ் எல்லாம் போட்டால் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன வண்டி வந்து 3 இருக்குது நம்மக்கிட்ட. 2 வண்டி கோயம்புத்தூரில், இன்னொன்று வெள்ளூரில். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சுகம்யாங்கிறது நம்மளோட ஆக்சசிபிலிட்டி ப்ராஜெக்ட். இந்த ப்ரோக்ராம்ல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 10 கவர்மெண்ட் ஸ்கூலில் ரேம்ப் கட்டி கொடுத்துட்டு வீல் சேர் போகிற மாதிரி டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, 550 போலிங் பூத்ஸ், எலெக்ஷன்ஸ் முன்னாடி எல்லா போலிங் பூத்ஸ்லேயும் ரேம்ப் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் இப்போ இருக்கிற 39 போலீஸ் ஸ்டேஷன்ஸ், போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ், போலீஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா இடம்லையும் ரேம்ப் இருக்கும், வீல் சேர் இருக்கும். ஓகே, நம்ம நம்பரும் போட்டிருக்கோம். ஏதாச்சும் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் சப்போர்ட் வேணும்னா கால் பண்ணலாம். வி ஹவ் டிஸ்பிளேட் த நம்பர் ஆஃப் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர். இப்போது டெஃப் அண்ட் டம் அந்த மாதிரி வந்தவங்க, சப்போஸ் அவங்க வீட்டில் திருத்தடம் ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? சப்போஸ் இஃப் தே டோன்ட் நோ டு ரைட், ரீட் அண்ட் ரைட், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? போலீஸ்க்கு புரியாது. ஸோ அந்த நம்பர் பார்த்துட்டு ஒரு வீடியோ கால் பண்ணால் அவங்க சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர் வந்து ஈஸியாக சொல்லி தருவாங்க என்ன ஆச்சு. அப்படியே இப்போ ரோடில் வந்து மென்டலி ரிட்டார்டட் பர்சன் போயிட்டு இருப்பாங்க, போலீஸ் அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது, எங்கே விடுறது, ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஸ்பெஷல் எஜுகேட்டர் நம்பர் போட்டிருக்கோம். ஸோ அங்கே கால் பண்ணால் அவங்க கைடு பண்ணுவாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணணும். சிமிலர்லி ஃபார் விஷுவலி இம்பேர்ட், கண் பார்வை இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து we are converting FIR copies into audio format. Okay, simple solutions for difficult problems. Okay, so இந்த மாதிரி we are targeting. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க.
ரயில்வே ஸ்டேஷனில் எலிவேட்டர் போட்டது கோயம்புத்தூரில். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நாங்கள் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் வீல் சேர் போகிற மாதிரி. இப்போ ஹோல் ஆஃப் கேரளா நாங்கள் இந்த மாதிரி வீல் சேர் ரேம்ப் கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டேஷன்லேயும். இன் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் பாலக்காடு டிவிஷன். ஓகே, இந்த ரேம்ப் வந்து சூட்கேஸ் டைப், வெரி லைட் வெயிட். வீல் சேர் வந்து இப்போ இருக்கிற எந்த வீல் சேரும் பர்த் கிட்ட போகாது உள்ள. ஸோ நாங்கள் டிசைன் பண்ண வீல் சேர் வந்து பர்த் கிட்டே போகும். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. ஸோ இது நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து சேலம் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரயில்வேஸில் ஆக்சஸ், சி footfall in railway station in currently in Coimbatore is more than 80,000 people. So you can only imagine how many people are actually using the elevator. Yeah, at least 50% of them use elevator every day. Correct தானே? 32 steps இருப்பாங்க ஸ்டேஷனில். Okay, so that is how we were able to reach 10 crore people in 10 years. So we are targeting at accessibility projects. இதில் வந்து டோனருக்கும் they get good visibility, brand visibility. எல்லாருக்கும் தெரியும். And they get a lot of press coverage also. And it's an impactful project. இது வெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை, senior citizens also can benefit from this. Correct. So I'm also motivational speaker. I have an Asia Book of Records. நான் வந்து 5-time TEDx speaker. என்னை கூப்பிடுவாங்க காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம். ஸோ தென் ஐ கோ அண்ட் டாக் அபவுட். இப்போ நான் வந்து நிறைய மேடையில் திஸ் இஸ் வாட் இஸ் திஸ், தமிழ்நாடு குளோபல் சம்மிட் சென்னையில் லாஸ்ட் இயர் பண்ணாங்களே, அங்கே இது வந்து இந்தியா இன்க்ளூஷன் சம்மிட்னு கீழே Supreme Court Chief Justice was one of the speakers. I've shared space with people like Suhasini. I've interviewed Suhasini Maniratnam on stage, and I've spoken along with Nobel Peace Prize winner in Bangalore, India Inclusion Summit. அந்த மாதிரி நிறைய மேடையில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ I've addressed more than 1 crore people, delivered more than 350 talks till now. நான் டிசபிலிட்டி பற்றி பேசுவேன், இன்க்ளூஷன் பற்றி பேசுவேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஆயிருக்கு இந்த மாதிரி, யாருக்கு வேணாலும் ஆகலாம். அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் எங்கே போனாலும் எலிவேட்டர் போடணும், ஸ்டெப் ரேம்ப் போடணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும், இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஐ டாக் ஆன் தோஸ் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ இது இந்த கிளினிக், நீங்கள் வந்தது இந்த கிளினிக், இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த கிளினிக்கில் வந்து we give treatment to more than 1,500 patients per month through physiotherapy, occupational therapy, ayurveda and counseling services. எல்லா சர்வீசஸ் ஃப்ரீ தான். ஓகே, கிட்டத்தட்ட டெய்லி 70 to 80 பேஷண்ட்ஸ் வருவாங்க. இங்கே இருக்கிற நிறைய எக்யூப்மெண்ட் வந்து மோஸ்ட் 90% ஆஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் இம்போர்ட்டட். எங்கேயும் கோயம்புத்தூர்னே கிடைக்காது உங்களுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட். ஸோ நிறைய பேர் இங்கே வந்தவங்க ஐ மீன் ஸ்ட்ரோக் வந்து பேசாமல் இருக்கிறவங்க, நடக்காமல் இருக்கிறவங்க எல்லாமே மாற்றம் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் 99% ரிகவரி காட்டிருக்கோம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸில். ஸோ யாருனால வர முடியாதோ நம்ம வண்டி அனுப்பி கூட்டிகிட்டு வரோம். அதுவும் சார்ஜ் பண்ண மாட்டோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். யார் ரொம்ப கம்ப்ளீட் பெட் ரிட்டனாக இருக்காங்க அவங்களுக்கு வீட்டுக்கே போய் தெரப்பி கொடுப்போம் நாங்கள். அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ நாங்கள் ப்ரூக்ஃபீல்ட்ஸில் ஸ்வாக் கெஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 4th ஃப்ளோரில். ஸோ இங்கே வந்து திஸ் ரன் கம்ப்ளீட்லி பை பர்சன்ஸ் ஃபார் டிசபிலிட்டிஸ். இவங்க எல்லாம் மாற்றுத்திறனாளி தான். இப்போ ஸ்ட்ரோக் வந்தவங்க தே வில் மேனேஜ் த பில்லிங் கவுண்டர். கண் பார்வை கம்மி இருக்கிறவங்க காஃபி மிஷின் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆட்டிசம் இருக்கிறவங்க கிளீனிங் வேலை பார்ப்பாங்க. வாட் வி பிலீவ் இஸ் எவ்ரிபடி இஸ் குட் அட் சம்திங். அது சம்திங் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி வேலை கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. எவ்ரி இயர் நாங்கள் கேலண்டர் கொண்டு வருவோம். இந்த கேலண்டரில் வி ஃபீச்சர் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் ட்ரை டு ஜென்ரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். திஸ் இஸ் ஆல்சோ அவர் மேஜர் ஃபண்ட் ரைசர். இது வி செல் இட் டு கார்பரேட்ஸ் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட் ஃபார் த கிளினிக் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயும் நிறைய சர்வீஸ் பண்ணுவோம். அங்கே மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்குறது, பெட்ஸோர்னு தெரியும் இல்லை உங்களுக்கு, பெட்ஸோர் மேனேஜ் பண்ணுறது,
அவங்க ஃபுட் டியூப் போட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு, அது சேஞ்ச் பண்ணுறது, அந்த அவங்க ஃபேமிலிஸுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் கொடுக்குறது, மெடிசன்ஸ், அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு தேவையோ சப்போர்ட்டோ அதெல்லாம் வி ட்ரை டு கிவ். நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்க. இந்த ட்விங்கிள் இன் அ ரிங்கிள் ப்ராஜெக்டில் நாங்கள் வி ஹவ் அடாப்டட் 6 கவர்மெண்ட் ரன் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ். இங்கே வந்து நாங்கள் மெடிசினல் சப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு அளவுக்கு கொடுப்போம். அண்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தர்றது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, ஸோ தட் அவங்க குவாலிட்டி ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் இஸ் ரன்னிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி நவ். நெக்ஸ்ட் போங்க. எவ்ரி குவார்ட்டர் நாங்கள் மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் 20 days பேக் வி ஆர்கனைஸ் கேம்ப் ஃபார் போலீஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். அது முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் இந்த பஸ்ஸஸ் இருக்குமே, பஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ், அவங்களுக்கு 2 கேம்ப் பண்ணோம். அது மாதிரி வி ஐடென்டிஃபை பொட்டென்ஷியல் பெனிஃபிஷரிஸ். இங்கே எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, கைனகாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க. ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுப்போம் நாங்கள். யார் யாருக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமோ இங்கே கூட்டிகிட்டு வரோம். கேட்ராக்ட் சர்ஜரி வேணும்னா வி கெட் இட் டன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அந்த மாதிரி எல்லாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரைஃபிள் ஷூட்டிங் டீம் இருக்குது சார். வி ஹவ் ஓன் அட் த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் அண்ட் வேர்ல்ட் கப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஷூட்டர்ஸ் வந்து 2 சில்வர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. பாலாமணி இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உமன் ஷூட்டர் டு ரெப்ரசன்ட் இந்தியா அட் த வேர்ல்ட் கப். வேர்ல்ட் கப்பில் இவங்க மெடல் வாங்கல, ஆனால் நமக்கு பெரும் இட்ஸ் அ பிக் திங் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ சமர்த் ப்ராஜெக்டில் நாங்கள் அந்த பேஷண்ட் பெனிஃபிஷரிக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு வீல் சேர் வேணும்னா வீல் சேர், வாக்கரு, ஹியரிங் எய்ட், எஜுகேஷன், லைவ்லிஹுட் எக்ஸ்பென்சஸ், டைப்பர்ஸ் வேணும், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ நம்ம வேலைக்காக வி ஹவ் ஓன் மோர் தென் 100 அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ். ஸோ வி ஓன் த பிரசிடென்ட் அவார்ட் ஆல்சோ. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே கவர்னர் அவார்டு, இந்த அவார்டு ரேடியன்ட் வெல்னஸ் அவார்டு வந்து இவங்க பிடிஆர் மினிஸ்டர் அவங்க கொடுத்தாங்க. ஸோ இது என்டிடிவி இன்ஃப்ராசக்தி அவார்டு, ஃபஸ்ட் அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க, இ ஸ்ரீதரன் ஃபார் மெட்ரோ, அண்ட் தென் சுதான்ஷு மணி ஃபார் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அண்ட் we were the third ones to get the award. So we are recognized as the largest organization in India working in accessibility space. Next slide போங்க. ஸோ நிறைய நியூஸ் சேனல்ஸ், மீடியா எல்லாம் நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் த ரைட் பீப்புள் ஹவ் பீன் ஏபிள் டு ரீச்சஸ், எஸ்பெஷலி பெனிஃபிஷரிஸ். இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குன்னு சொன்னால் நிறைய பேர் அது பார்த்துட்டு வருவாங்க. ஸோ லைக் தட் வி பீன் ஏபிள் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். Thank you.